வணக்கம் வணக்கம் வணக்கம். நேற்று ட்ரிப்பு போனதுல இன்னைக்கு சரியான டயர்டு. நல்லா தூங்கி எழுந்தது. வாட்டர் வாஷிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சூடா தோசையும் நேற்று வச்ச மீன் குழம்பும் சாப்பிட்டுட்டு லைட்டா கொஞ்ச நேரம் படுத்தேன். எழுந்து பார்த்தா மணி 6. செம்ம பசி வேற. அதனால எங்க வீட்டுல இருக்கிறதுலே பெரிய தட்டா எடுத்து இன்னைக்கு தாத்தா பாட்டிக்கு படைச்சாங்க. ஸோ அதுக்கு செஞ்சது எல்லாத்தையும் தட்டுல கொட்டிட்டு அதை அப்படியே வாயில கொட்டிட்டேன். இன்னைக்கு நம்ம நண்பர் கோபேஷ் சென்னைக்கு கிளம்புறாரு. அதனால பஸ் ஸ்டாப் வரைக்கும் போய் ஒரு டீயை போட்டுட்டு அவரை வழி அனுப்பி வச்சுட்டு வீட்டுக்கு வந்து மட்டையாயிட்டேன். அடுத்த நாள் காலையில ஒரு 5 மணிக்கெல்லாம் நம்ம வைரஸ் அண்ணன் கூட நானும் சென்னை கிளம்பிட்டேன். பண்ருட்டி, திண்டிவனம், செங்கல்பட்டு இந்த வழியா வந்தா எப்படியும் டிராபிக்ல மாட்டி பொண்ணு ஈசிஆர் வழியா பாண்டி போயிடலான்னு பிளான் போட்டு போற வழியில பாண்டி பீச்ல நல்ல ஒரு சன்ரைஸை பார்த்துட்டு சென்னைக்கு ரீச் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி இயற்கை அழைத்த காரணத்தினால் ஒரு டீ கடையில நிறுத்தணும். அங்க பார்த்தா ரெஸ்ட் ரூம் போற வழியில ஃபுல்லா செடி கண்காட்சி மாதிரி அவ்வளோ செடி வச்சிருந்தாங்க. பார்த்ததும் நம்மளும் கிஸ்தனிக்ஸ் பையா மாதிரி ஒரு செடி வாங்கிட்டு போய் வளர்ப்போமான்னு யோசனை வந்துருச்சு. அப்புறம் தான் ஒன்னு ஞாபகம் வந்துச்சு, இந்த செடியெல்லாம் வாங்க நம்ம கிட்ட மனம் இருக்கு ஆனா பணம் இல்லைன்னு. அப்புறம் என்ன, மூடிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி ஒரு 9 மணி போல ரூமுக்கு வந்து பார்த்தா பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிறன்னு திங்ஸ் எல்லாம் ஒரு சைடா போட்டு வச்சிருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பெட் எடுத்துட்டு போய் வெளியே போட்டு அதுல இருக்க டஸ்ட் எல்லாம் தட்டிட்டு இந்த பெட்ஷீட் தலகாணி கவர் எல்லாம் எடுத்துட்டு போய் வாஷிங் மிஷின்ல போட்டு விட்டேன். அப்புறம் துணி முடிஞ்சதும் எடுத்துட்டு போய் டைம் லாப்ஸ்ல போட்டு காய போட்டுட்டு திரும்ப அடுத்த ரவுண்ட் துணியை எடுத்துட்டு துவைக்க கிளம்பிட்டேன். ஒன்னும் இல்ல, முதல்ல போட்டது பெட்ஷீட், இப்ப போடுறது நார்மல் ட்ரெஸ். ஊருக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரெஸ் துவைக்காமலே வச்சுட்டு போயிருந்தேன். அதுதான் இது. இந்த ட்ரெஸ் முடிகிற டைம்ல மாடியில போட்டிருந்த பெட்ஷீட் எல்லாம் காஞ்சிருச்சு. நம்ம போயிட்டு வர கேப்ல தலகாணி வர பக்கத்து வீட்டு பெட்ஷீட்டோட டியூர் போட்டு இருந்துச்சு. அப்புறம் அவனை பிரிச்சு எடுத்துட்டு நம்ம எடுத்துட்டு வந்த துணியெல்லாம் காய போட்டுட்டு ரூமுக்கு போய் பெட்ஷீட் எல்லாம் பெட்டுக்கு போட்டுட்டு நேரா படிக்க உட்காந்தாச்சு. அப்புறம் இரவு உணவு இறக்கிட்டு நம்ம அண்ணா கூட தாம்பரத்துக்கு கிளம்பியாச்சு. எதுக்குன்னா, நம்ம ஊர்ல இருந்து வர வேகத்துல என் அடாப்டரோட எங்க அப்பா அம்மா யூஸ் பண்ணிட்டு இந்த அடாப்டரையும் சேர்த்து தூக்கிட்டு வந்துட்டேன். இந்த சம்பவத்தினாலே எங்க அப்பாவும் அம்மாவும் என்ன வெறி கொண்டு தேடிட்டு இருக்காங்க. அதனால நம்ம தாம்பரம் நண்பர் நாளைக்கு நெய்வேலி போறேன்னு சொன்னாரு. சரின்ட்டு அவர்கிட்ட கொடுத்து வீட்டுல கொடுக்க சொல்லிட்டேன். அப்புறம் அடாப்டர் கொடுத்துட்டு எங்க அண்ணனோட ஹிரானி சாயில ஒரு டீயை போட்டுட்டு நான் பஸ் ஏறி ரூமுக்கு வந்து மட்டையாயிட்டேன். நாளைக்கு பார்ப்போம்.